Good morning, students. Next heading, moving within a document. ஆவணத்துக்குள்ள முன்ன பின்ன நகர்றதுக்கான வழிமுறைகள். There are different ways of moving within a document. There are many shortcut keys given in table 6.2 which are used to move easily within a document. அதாவது உரை ஆவணம்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, டெக்ஸ்ட் டாக்குமெண்ட். அதுக்குள்ளே கர்சர் மேலே கீழே இடதுபுறம் வலதுபுறம் மூவ் பண்ணுறதுக்கான ஆக்ஷன்ஸ், அதுக்கான கீ எந்த கீயை ப்ரெஸ் பண்ணால் என்ன செயல்பாடு நடைபெறும் அப்படிங்கிறத அட்டவணை 6.2 கொடுத்துருக்காங்க. அதை பற்றி படிக்க போகிறோம். கீபோர்ட் ஷார்ட்கட் கீஸ், விசைப்பலகை குறுக்கு வழி சாவிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. சாவியோட இடதுபுறம் என்ன கீயை ப்ரெஸ் பண்ணுறோன்னு ஒரு காலம் கொடுத்துருக்காங்க. வலதுபுறம் அதில் என்ன ஆக்ஷன் நடைபெறுகிறது, என்ன நகர்த்துறதுக்கு அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க. இதில் கீபோர்டில் ஆரோ கீஸ் 4 ஆரோ இருக்கும். அப் ஆரோ, டவுன் ஆரோ, லெஃப்ட் ஆரோ, ரைட் ஆரோ அப்படின்னு ஒரு 4 கீ கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த 4 ஆரோ கீயை ப்ரெஸ் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு உரை ஆவணத்தை திறந்து வச்ச உடனே கர்சர் முதல் இடத்துல நின்று பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். பிளிங்க் ஆகினா விட்டு விட்டு ஒளிந்து கொண்டே இருக்கும். அந்த கர்சரை பேஸ் பண்ணி தான் ஆக்ஷன் நடைபெறும். இப்போ நம்ம ரைட் ஆரோ கீயை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணால் கர்சர் நிற்கிற இடத்துலேருந்து வலதுபுறமாக ஒரு எழுத்து மட்டும் மூவ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லைனே கவனிங்க. டு மூவ் எ கேரக்டர் ரைட்டுன்னு கொடுத்துருக்காங்க. இதில் டூங்கிற இடத்துல கர்சர் நின்றுக்கிட்டு இருக்குது. டீங்கிற இடத்துல கர்சர் நிற்கி நம்ம ரைட் ஆரோ ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணால் டீலேருந்து ஓக்கு வரும். மறுபடியும் ஒரு தடவை ரைட் ஆரோ கீயை ப்ரெஸ் பண்ணால் ஓலேருந்து அடுத்த இடைவெளிக்கு நிற்கும். மறுபடியும் ப்ரெஸ் பண்ணால் எம்முக்கு முன்னாடி நிற்கும். மறுபடியும் ப்ரெஸ் பண்ணால் ஓக்கு பக்கத்தில் நிற்கும். இப்படி ஒவ்வொரு கேரக்டராக ஒவ்வொரு எழுத்தாக வலதுபுறம் நகண்டு கொண்டே செல்லும். அதே மாதிரி இடதுபுறம் நகர்றதுக்கு இடதுபுறம் கீ லெஃப்ட் ஆரோ கீயை ப்ரெஸ் பண்ணால் அந்த கர்சர் இருக்கிற இடத்துலேருந்து இடதுபுறமாக ஒவ்வொரு எழுத்தாக மூவ் ஆகிட்டே வரும். அடுத்து அப் ஆரோ கீ மேலே நோக்கி இருக்குது பார்த்தீங்களா, அந்த அப் ஆரோ கீயை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணால் எந்த வரியில் கர்சர் நின்றுக்கிட்டு இருக்கோ அதுக்கு முந்தின லைனுக்கு மேலே போயிடும். டவுன் ஆரோ ப்ரெஸ் பண்ணும்போது நிற்கிற லைன்லேருந்து கர்சர் எங்கே லைனில் பிளிங்க் ஆகிட்டு இருக்கோ அங்கேருந்து அதுக்கு அடுத்த லைனுக்கு வந்துடும். நான் சொல்லியிருக்காங்க. அப் ஆரோ கீயை ப்ரெஸ் பண்ணால் டு மூவ் ஒன் லைன் அப், டவுன் ஆரோ ப்ரெஸ் பண்ணால் டு மூவ் ஒன் லைன் டவுன். அடுத்து இந்த 4 ஆரோ கீஸை வச்சு கண்ட்ரோல் கீயோட மெர்ஜ் பண்ணியிருக்காங்க. கண்ட்ரோல் சிடிஆர்எல் கீயும் ரைட் ஆரோவும் ப்ரெஸ் பண்ணால் என்ன நடக்கும், அதே மாதிரி லெஃப்ட் ஆரோ கண்ட்ரோல் ப்ளஸ் லெஃப்ட் ஆரோ கீயை ப்ரெஸ் பண்ண நடக்கும் அப்படிங்கிறத இந்த டேபிளில் பார்ப்போம். நெக்ஸ்ட் கண்ட்ரோல் ப்ளஸ் ரைட் ஆரோ, ஒன் வேர்டு ரைட். நல்லா கவனிக்கணும். ஒன் வேர்டு ரைட், ஒரு வார்த்தையை தாண்டி செல்கிறது. உனக்கு புரிய மாதிரி சொன்னால் இந்த வார்த்தையிலே கவனி. ஒன் வேர்டு ரைட்டுங்கிற இடத்துல ஓக்கு முன்னாடி கர்சர் பிளிங்க் ஆகிட்டு இருக்குன்னு வைங்களேன். நீங்கள் கண்ட்ரோல் கீயையும் ரைட் ஆரோ கீயும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணால் ஓலேருந்து அப்படியே ஜம்ப் ஆகி டபிள்யூக்கு முன்னாடி நிற்கும். மறுபடியும் கண்ட்ரோல் கீயும் ரைட் ஆரோ ப்ரெஸ் பண்ணால் டபிள்யூலேருந்து ஜம்ப் ஆகி ஆருக்கு முன்னாடி நிற்கும். இப்படி ஒவ்வொரு வார்த்தை ரைட்டில் தாண்டி தாண்டி போயிட்டு இருக்கும். அடுத்தால கண்ட்ரோல் ப்ளஸ் லெஃப்ட் ஆரோ ப்ரெஸ் பண்ணால் இடதுபுறமாக ஒரு வார்த்தை முன்னாடி தள்ளிக்கிட்டே போயிட்டுருக்கும். ஒரு வார்த்தை இப்போ ஆரில் நிற்கிற அந்த கர்சரை கண்ட்ரோல் ப்ளஸ் லெஃப்ட் ஆரோ ப்ரெஸ் பண்ணால் ஆர்லேருந்து டபிள்யூக்கு மூவ் ஆகும். மறுபடியும் கண்ட்ரோல் ப்ளஸ் லெஃப்ட் ஆரோ ப்ரெஸ் பண்ணால் டபிள்யூவில் இருக்க கர்சர் ஓக்கு முன்னாடி நிற்கும். இப்படி ஒரு வார்த்தை இடதுபுறமாக செல்வதற்கு கண்ட்ரோல் ப்ளஸ் லெஃப்ட் ஆரோவும், வலதுபுறமாக நகர்த்துவதற்கு கண்ட்ரோல் ப்ளஸ் ரைட் ஆரோவும் பயன்படுகிறது. நெக்ஸ்ட் கண்ட்ரோல் ப்ளஸ் அப் ஆரோ, கண்ட்ரோல் ப்ளஸ் டவுன் ஆரோ. கண்ட்ரோல் ப்ளஸ் அப் ஆரோவை ப்ரெஸ் பண்ணும்போது கர்சர் நிற்கிறதுலேருந்து முந்தின பேராகிராஃபுக்கு போய் நிற்கும். அதே மாதிரி கண்ட்ரோல் ப்ளஸ் டவுன் ஆரோ ப்ரெஸ் பண்ணால் கர்சர் நிற்கிற இடத்துல இருந்து ஒரு பேராகிராஃப் கீழே போய் நிற்கும். அடுத்த பேராகிராஃபோட வழியில் போய் நிற்கும். அடுத்ததாக கம்ப்யூட்டர் கீபோர்டில் ஹோம் கீன்னு ஒன்று இருக்குது, எண்டு கீன்னு இருக்குது. இந்த ஹோம் கீயை ப்ரெஸ் பண்ணும்போது என்ன நடக்குது, எண்டு கீயை ப்ரெஸ் பண்ண என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஹோம் கீ டு பிகினிங் ஆஃப் த லைன். கர்சர் ஒரு வரியில் நடுவில் எங்கேயா பிளிக் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா ஹோம் கீயை ப்ரெஸ் பண்ணோன்னே கர்சர் அந்த வரியின் துவக்கத்தில் போய் நிற்கும். முதல் இடத்துல போய் நிற்கும். வரியோட துவக்கத்தில் கவனிக்கணும். வரியோட துவக்கத்தில் போய் நிற்கும்.
அதே மாதிரி கண்ட்ரோல் ப்ளஸ் எண்டு கீயை ப்ரெஸ் பண்ணால் எண்டு கீயை வெறுமனை எண்டு கீயை ப்ரெஸ் பண்ணால் அந்த வரியில் எந்த இடத்துல நின்னாலும் வரியோட கடைசியில் போய் நின்றோம். டு எண்ட் ஆஃப் த லைன். அடுத்து தான் கண்ட்ரோல் கீயோட காம்பினேஷன். கண்ட்ரோல் ப்ளஸ் ஹோம் ப்ரெஸ் பண்ணும்போது கர்சர் எங்கே நின்றுக்கிட்டு இருக்கோ அந்த இடத்துல இருந்து அந்த டாக்குமெண்ட் எத்தனை பக்கம் இருந்தாலும் முதல் டாக்குமெண்ட்டோட முதல் வரியில் போய் நிற்கும். டு பிகினிங் ஆஃப் த டாக்குமெண்ட். அப்படி போகிறதுக்கு என்ன கீயை ப்ரெஸ் பண்ணணும்? கண்ட்ரோல் ப்ளஸ் ஹோம் கீயை ப்ரெஸ் பண்ணணும். அடுத்ததாக கண்ட்ரோல் ப்ளஸ் எண்டு கீயை ப்ரெஸ் பண்ணால் அந்த டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டாக்குமெண்ட்டோட கடைசி போயிடும். டு த எண்ட் ஆஃப் த டாக்குமெண்ட். ஆவணத்தோட இறுதி பகுதிக்கு போயிடும், இறுதியில் போய் நின்றும். அடுத்த கீ வந்து டேப் கீ. கீபோர்டில் லெஃப்டில் மேலே இருக்கும். டேப் கீயை மூவ் பண்ணால் இது என்ன ஆகும்னா, செல் இருக்குது பார்த்தீங்களா, செல்லுங்கிறது ஒரு சிற்றறை. எக்ஸல் ஷீட்டில் பார்க்கலாம். ஒரு சிற்றறைக்குள்ளே முன்னாடி நகட்டுறதுக்கு டு மூவ் ஒன் செல் டு ரைட். டேப் கீயை ப்ரெஸ் பண்ணும்போது கர்சர் எந்த செல்லுக்குள்ளே ஒரு கட்டத்துக்குள்ளே நின்றுக்கிட்டு இருக்குன்னா அதுலேருந்து அடுத்த கட்டத்துக்கு ஜம்ப் ஆகி போகும். இதை நான் வாயில் சொல்லோட ப்ராக்டிக்கலாக பார்த்தா நல்லாயிருக்கும். கூடிய சீக்கிரம் பள்ளிகள் துவங்க இருப்பதனால அங்கே வந்து நான் உங்களுக்கு லேபில் சொல்லித்தரேன். அடுத்து ஷிஃப்ட் ப்ளஸ் டேப். இது வரைக்கும் கண்ட்ரோல் கீ தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக ஷிஃப்ட் கீயை ப்ரெஸ் பண்ணுறோம். ஷிஃப்ட் டேபை ப்ரெஸ் பண்ணால் செல்லோட லெஃப்ட் சைடில் இப்போ ஒரு அட்டவணை இருக்குன்னு வைங்களேன், டேபிள் 4 காலம் இருக்குன்னா எந்த 4வது காலத்துலேருந்து 3வது காலத்துக்கு வரணும் அப்படின்னா ஷிஃப்ட் டேபை ப்ரெஸ் பண்ணால் போதும். அங்கேருந்து ஜம்ப் ஆகி முந்தின காலத்துக்கு வந்துடும். மறுபடி ப்ரெஸ் பண்ணும்போது 2வது காலத்துக்கு வந்துடும். மறுபடி ப்ரெஸ் பண்ணும்போது முதல் காலத்தில் வந்து நின்றுது. இப்படி செல்லோட இடதுபுறமாக லெஃப்ட் சைடில் மூவ் பண்ணுறதுக்கு ஷிஃப்ட் ப்ளஸ் டேப். வெறுமனை டேப் கீயை ப்ரெஸ் பண்ணால் அந்த செல்லேருந்து ஃபஸ்ட்டு செல்லேருந்து 2வது செல்லுக்கு ஜம்ப் ஆகும். மறுபடி டாப் கீயை ப்ரெஸ் பண்ணும்போது 3வது செல்லுக்கு ஜம்ப் ஆகும். மறுபடி டாப் கீயை ப்ரெஸ் பண்ணும் 4வது செல்லுக்கு. இப்படி ஒவ்வொரு செல்லாக முன்புறமாக மூவ் பண்ணிக்கிட்டே போயிட்டுருக்கும். ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணும்போது அப்படியே ரிவர்ஸ், ஷிஃப்ட் ப்ளஸ் டேபை ப்ரெஸ் பண்ணும்போது அப்படியே ரிவர்ஸில் ஒவ்வொரு செல்லாக மூவ் பண்ணி வந்துக்கிட்டு இருக்கும். அடுத்ததாக பிஜி அப்புன்னு போட்டிருப்பாங்க. அதுக்கு பேர் வந்து பேஜ் அப் ஒரு கீ இருக்குது. அதே மாதிரி பிஜி டவுனுன்னு ஒரு கீ இருக்குது. பேஜ் டவுன் கீ அப்படின்னு சொல்லுவாங்க. டு பேஜ் அப்பு கீயை ப்ரெஸ் பண்ணால் டு ஸ்க்ரால் ஒன் ஸ்க்ரீன் அப்பு. நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க ஸ்க்ரீனில், அதாவது டெக்ஸ்ட் கம்ப்யூட்டர் மானிட்டரில் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம உரை ஆவணம் நிறைய பக்கங்கள் இருந்துச்சுன்னா முந்தின ஸ்க்ரீனுக்கு கொண்டு போகும். அதே மாதிரி பேஜ் டவுன் கீயை ப்ரெஸ் பண்ணால் டு ஸ்க்ரால் ஒன் ஸ்க்ரீன் டவுன். ஒரு ஸ்க்ரீன் என்னாகும் அப்படியே கீழே நோக்கி மூவ் ஆகி கிடைக்கும். அதாவது ஒரு பக்கத்தை 3 பகுதியாக பிரிச்சுருந்தாங்கன்னா அதில் முன்னாடி பின்னாடி போகிற மாதிரி ஞாபகத்தில் வச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஒரு பக்கம் 3 பகுதியாக இருக்கும்போது சென்ட்ரல்லேருந்து பேஜ் அப் கீயை ப்ரெஸ் பண்ணால் முந்தின இதுக்கு போகிற மாதிரி, பேஜ் டவுன் கீயை பண்ணால் நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீனுக்கு வர்ற மாதிரி இருக்கும். இதெல்லாம் பார்த்து புரிஞ்சு வச்சுங்க. இதில் வரும்போது லேபில் வரும்போது உங்களுக்கு சொல்லித்தரேன். நெக்ஸ்ட் 6.2.6 சேவிங் த டாக்குமெண்ட். த ஃபஸ்ட் டைம் த டாக்குமெண்ட் இஸ் சேவ்டு, OpenOffice Writer prompts for a name. Naming the file enables the user to find and open that file again. One can select the drive and folder where the file will be stored. To save a document for the first time, the following steps are used. என்னெல்லாம் பண்ணணும்? முதல்ல ஒரு டாக்குமெண்ட்டை சேவ் பண்ணுறதுக்கு முறையான பேரை கொடுத்து சேவ் பண்ணணும் அப்படிங்காங்க. அந்த சேவ் பண்ணுறதுக்கான பேர் எந்த இடத்துல வைக்கணும், எந்த டைரக்டரிக்குள்ளே போகணும் அப்படிங்கிறத பற்றி இதில் கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். அதே மாதிரி நம்ம பேர் வைக்கிறதுனால அந்த பேரை நாளைக்கு திரும்ப தேடி எடுக்கணும், அந்த உரை ஆவணத்தை எடுக்கணுன்னாலும் பயன்படும். எந்த டைரக்டரி எந்த டிரைவ் அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கிளிக் ஃபைல் சேவ். அதாவது ஃபைல் மெனுவில் போய் கிளிக் பண்ணால் சேவ்னு ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணலாம். இங்கே அதில் ஃபைல் சேவோட முடிச்சிருக்கணும். எக்ஸ்ட்ரா ஒரு ஆரோ விழுந்துட்டு அதை கட் பண்ணிடுங்க. ஃபைல் சேவுக்கு அடுத்தால ஆருக்கு முன்னாடி ஒரு ஆரோ இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆரோ தேவையில்லை. அடுத்தது ஃபைல் ஆர் சேவஸ். அதே ஃபைல் மெனுவில் சேவுக்கு அடுத்தால சேவஸ்ன்னு ஒரு மெனு கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணலாம். அல்லது CTRL + S கண்ட்ரோல் கீயும் எஸ் கீயும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணலாம். இப்படி 3 ஆப்ஷனை கொண்டு சேவ் பண்ண முடியும். அடுத்த பாயிண்ட்டை கவனிக்கணும். த சேவஸ் டயலாக் பாக்ஸ் அப்பியர்ஸ் ஆஸ் ஆன் ஃபிகர் 6.13.
சேவ் அஸ் டயலாக் பாக்ஸு ஸ்க்ரீனில் கிடைக்குது. நல்லா கவனிக்கணும். நீங்கள் ஃபைல் சேவ் கிளிக் பண்ணாலும் ஃபைல் சேவ் அஸ் கிளிக் பண்ணாலும் ஸ்க்ரீனில் வரக்கூடிய டயலாக் பாக்ஸ் என்ன டயலாக் பாக்ஸ் வரும்னா சேவ் அஸ் டயலாக் பாக்ஸ் தான் ஸ்க்ரீனில் கிடைக்கும். இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு குறித்து வச்சுக்கோங்க. ஃபைல் சேவ் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணாலும் ஃபைல் சேவ் அஸ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணாலும் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிறது சேவ் அஸ் டயலாக் பாக்ஸ் தான் கிடைக்கும். அதாவது சேவ் அஸ் உரையாடல் பெட்டி தான் ஸ்க்ரீனில் கிடைக்கும். அதில் எப்படி சேவ் பண்ணணும் அப்படிங்கிறத பண்ணியிருக்காங்க. Select the location to store your document. The default location to store all documents in the documents folder in Windows. Select the location to store your document. The default location to store all documents is documents folder in Windows. அதாவது ஆவணத்தை சேமிக்கும் இடத்தை தேர்வு செய்ய வேண்டும். இடம் தேர்வு செய்யப்படாவிட்டால் அனைத்து ஆவணங்களும் தானாகவே விண்டோஸில் டாக்குமெண்ட்ஸுங்கிற ஒரு ஃபோல்டருக்குள்ளே போய் சேவ் ஆயிரும். நெக்ஸ்ட் பாயிண்ட், டைப் யுவர் டாக்குமெண்ட் நேம் இன் த ஃபைல் நேம் பாக்ஸ். ஃபைல் நேம் பாக்ஸ் அந்த காமிச்சிருக்காங்க, ப்ளூ கலர் செலக்ட் ஆகிருக்குங்களா, அன்டைட்டில் 1 அந்த இடத்துல ஃபைலோட நேமை வந்து டைப் பண்ணணும். நம்மளாக ஒரு புது பேரை கொடுத்துக்கலாம். அது என்ன ரிலேட்டட் டாக்குமெண்ட் அதுக்கு தகுந்த மாதிரி பேர் கொடுத்துக்கலாம். அடுத்தது, ஆல் டாக்குமெண்ட்ஸ் இன் ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர் வில் பி ஸ்டோர்ட் வித் .odt எக்ஸ்டென்ஷன். இதை அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கணும். என்ன விரிவாக்கத்தில் டாக்குமெண்ட் சேவ் ஆகும் அப்படின்னா ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டரோட விரிவாக்கம் என்ன விரிவாக்கம் .odt அப்படிங்கிற எக்ஸ்டென்ஷனில் சேவ் ஆகும். யூ கேன் ஸ்டோர் யுவர் ஓப்பன் ஆஃபீஸ் டாக்குமெண்ட் இன் மைக்ரோ ஆஃபீஸ் வேர்ட் டாக்குமெண்ட் ஆர் PDF. To do so, select file type from save as type list box. This list box shows variety of formats to be saved. ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டரில் எல்லா டாக்குமெண்ட்டுமே என்ன எக்ஸ்டென்ஷன் சேமிக்குங்கிறத சொல்லியிருந்தேன், .odt. அது இல்லாமல் நம்ம வேறு மைக்ரோசாஃப்ட் வேர்ட் டாக்குமெண்ட்டாகவும் சேவ் பண்ணலாம், அல்லது PDF டாக்குமெண்ட்டாகவும் சேவ் பண்ணலாம். அப்படி மாற்றி சேவ் பண்ண நினச்சேன்னா சேவ் அஸ் டைப் அப்படிங்கிற பெட்டி இருப்பது லிஸ்ட் பாக்ஸ் கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த டயக்ராமில். அண்ட் ஃபைல் நேமுக்கு அடுத்தால கொடுத்துருக்காங்க சேவ் அஸ் டைப்னு இருக்குமா ODF டெக்ஸ்ட் டாக்குமெண்ட். அதில் போய் நம்ம மாற்றி கொடுக்கணும் என்ன வேணுமோ. அதாவது மைக்ரோசாஃப்ட் வேர்டு வேணால் மைக்ரோசாஃப்ட் வேர்டு எடுத்துக்கலாம். இது எங்கேருந்து சார் எடுக்கிறது அப்படின்னா இந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஆரோ தெரியும். இந்த ஆரோவை கிளிக் பண்ணால் இது கீழே ஒரு பெட்டி மெனு தெரியும். அந்த மெனுவில் அதோட நேம்ஸ் பூரா இருக்கும். PDF வேணால் PDF எடுத்துக்கலாம், மைக்ரோசாஃப்ட் வேர்டு டாக்குமெண்ட் எடுத்துக்கலாம், ஓப்பன் ஆஃபீஸ் டாக்குமெண்ட்னா டிஃபால்ட்டாக ஓப்பன் ஆஃபீஸ் டாக்குமெண்ட் இருக்கனால ஓப்பன் ஆஃபீஸ் டாக்குமெண்ட் காட்டுது, ODT டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் காட்டும். நம்ம எது மாற்றணும்னு நினைக்கிறோமோ அதை இந்த சைடில் உள்ள சின்ன ஆரோ மூலமாக கிளிக் பண்ணி மாற்றிக்கொள்ளலாம். அடுத்து ஃபைனலி கிளிக் சேவ் பட்டன். பேர்லாம் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் இந்த ஓரத்தில் சேவ் பட்டன் இருக்குங்களா, இந்த சேவ் பட்டனை கிளிக் பண்ணி என்ன பண்ணலாம், சேவ் பண்ணிடலாம். கிளிக் ஆனவுடனே அதுவாக சேவ் ஆகிடும். ஒன்ஸ் த ஃபைல் இஸ் சேவ்டு யுவர் டாக்குமெண்ட் நேம் வில் பி டிஸ்பிளேட் ஆன் த டைட்டில் பார். அது வரைக்கும் நமக்கு அன்டைட்டில்னு கிடச்சிக்கிட்டு இருக்கிற அந்த டாக்குமெண்ட்டோட நேம் வந்து ஃபைல் நேம் கொடுத்து சேவ் பண்ணோன்னா என்ன ஃபைல் நேம் கொடுத்து சேவ் பண்ணியோ அந்த ஃபைல் நேம் டைட்டில் பாரில் தெரிய வரும். ஓகேங்களா, ரைட். நெக்ஸ்ட், சேவிங் வித் பாஸ்வேர்ட். பாஸ்வேர்டோட எப்படி சேவ் பண்ணுறது? இப்போ ஒரு டாக்குமெண்ட்டோட சீக்ரெசி மெயின்டைன் பண்ணணும், அதை யாரும் இது பண்ணக்கூடாது, பாஸ்வேர்டு வைக்கணும் அப்படின்னு நினச்சா பாஸ்வேர்டு கொடுத்து சேவ் பண்ணலாம். எப்படி அப்படிங்கிறத இந்த பாக்ஸில் பார்க்கலாம். In OpenOffice Writer, a document can be protected with a password. You can set a password to protect your document while saving a file. To save a file with password, click on Save with Password checkbox and then click Save button. Immediately, it shows Set Password dialog box as given in figure 6.14. அதாவது முந்தின படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் இந்த ஃபைல் நேமுக்கு அடுத்தால கீழே பாருங்கள் சேவ் வித் பாஸ்வேர்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்களா, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணால் அந்த ஆப்ஷன் செக் பாக்ஸ் மாதிரி இருக்கும். அதில் போய் ஒரு கிளிக் பண்ணால் டிக் மார்க் வரும். முன்னாடி மேலே இருக்குது பார்த்தீங்களா, ஆட்டோமேட்டிக் ஃபைல் நேம் எக்ஸ்டென்ஷன். அதே மாதிரி இந்த சேவ் வித் பாஸ்வேர்டில் உள்ள அந்த செக் பாக்ஸ் கட்டாயத்திற்குள்ளே போய் கிளிக் பண்ணால் ஒரு டிக் மார்க் வரும். அந்த டிக் மார்க் ஆன உடனே
இந்த டயலாக் பாக்ஸ் ஸ்க்ரீனில் கிடைக்கும். 6.14 டயலாக் பாக்ஸ் ஸ்க்ரீனில் கிடைக்கும். இதில் என்னெல்லாம் இருக்குங்கிறது பாருங்கள். முதல் லைனில் என்டர் த பாஸ்வேர்ட் டு ஓப்பன். அப்போ அந்த டாக்குமெண்ட்டுக்கு என்ன பாஸ்வேர்டு கொடுக்கணுமோ அந்த பாஸ்வேர்டு கொடுக்கணும். அடுத்த கட்டத்தில் மறுபடியும் அதே பாஸ்வேர்டை கன்ஃபர்மேஷன் கேட்கும், மறுபடியும் அடிக்கணும். என்டர் த சேம் பாஸ்வேர்டு ஒன்ஸ் அகெயின் ஆரோ மார்க் போட்டு கொடுத்துருக்காங்களா, அதை கொடுத்துட்டு ஓகே பண்ணி கிளிக் பண்ணியாச்சுன்னா என்ன ஆகும், பாஸ்வேர்டோட அந்த டாக்குமெண்ட் சேவ் ஆகி விடும். இவ்வளோதான் சேவ் வித் பாஸ்வேர்டுக்கான இது. சரிங்களா? In this dialog box, enter a password in enter password to open text box and retype the same password in confirm password box for confirmation. Finally, click OK button. இதான் நான் மேலே எக்ஸ்பிளைன் பண்ணேன். அடுத்தது பாரு, more option button provides some more features to your protected document such as read only and change password. இந்த டயலாக் பாக்ஸில் கீழே பார்த்தீங்கன்னா மோர் ஆப்ஷன் ஒரு இது தெரியுதுங்களா, இந்த தெரியுதா, இந்த மோர் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் அந்த டாக்குமெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதா அல்லது ரீட் ஒன்லி பண்ணுறதா அப்படின்னு அதில் ஆப்ஷன்ஸை காட்டும். அந்த ஆப்ஷன்ஸ் வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதை நம்ம வந்து லேபில் வரும்போது நான் அதை உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நெக்ஸ்ட் ஹெட்டிங், க்ளோசிங் ஏ டாக்குமெண்ட். After your document is saved, it is still open. So you can continue typing your document. When the work is finished, you should save the document and then close document using file close command or press control key plus W key. இதை ரெண்டையும் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கணும். க்ளோசிங் டாக்குமெண்ட்டுக்கு எந்த கீயை ப்ரெஸ் பண்ணணும், ஃபைல் மெனுவை கிளிக் பண்ணால் அதில் க்ளோஸ்னு ஆப்ஷன் இருக்குது, அதை செலக்ட் பண்ணாலும் அந்த டாக்குமெண்ட் க்ளோஸ் ஆயிரும். அல்லது கண்ட்ரோல் கீயும் டபிள்யூவும் ப்ரெஸ் பண்ணால் டாக்குமெண்ட் க்ளோஸ் ஆகிவிடும். ஓகேயா? க்ளோசிங் அன்சேவ்டு டாக்குமெண்ட். when you close an unsaved file using the close control button, writer shows the warning message as shown in figure 6.15. நீங்கள் ஒருவேளை டாக்குமெண்ட் ஃபுல்லாக டைப் பண்ணி முடிச்சுட்டு கடைசியாக சேவ் பண்ண போகிற அப்படி இல்லைன்னா தெரியாமல் க்ளோஸ் பட்டன், அந்த பெருக்கல் பட்டனை கிளிக் பண்ணியாச்சு அப்படின்னா அதுவாகவே என்ன செய்யணும், எச்சரிக்கை மெசேஜ் கொடுக்குது, வார்னிங் மெசேஜ். த டாக்குமெண்ட் அன்டைட்டில் ஹாஸ் பீன் மாடிஃபைடு, டு யூ வாண்ட் டு சேவ் த சேஞ்சஸ், எஸ்ன்னு கொடுத்தா என்ன ஆயிரும், டாக்குமெண்ட் சேவ் ஆகிடும். இல்லை ஒருவேளை வேண்டாம் அப்படின்னு நினச்சா டிஸ்கார்ட் அப்படிங்கிற இதை கொடுத்தா என்ன ஆயிரும், டிஸ்கனெக்ட் ஆயிரும். If you accept the warning message, click the save button. When you click the save button, it proceed to save the file. If you are not willing to save the file, then click discard. Or if you want to cancel this warning and continue working in the same document, click cancel. அதாவது அந்த டாக்குமெண்ட்டை வந்து எடிட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா க்ளோஸ் பண்ணும்போது தெரியாமல் க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா சேவ் பண்ணவான்னு கேட்கும். நமக்கு கரெக்டு தான் அப்படின்னு நினச்சா சேவ் பண்ணிக்கலாம். இல்லை திரும்ப ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னா டிஸ்கார்ட் பண்ணலாம். இல்லை தெரியாமல் அமைக்கிட்டேன் மறுபடியும் நான் கண்டினியூவாக டைப் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னா கேன்சல் கொடுத்து வெளியில் வந்துடலாம். அடுத்து ஓப்பனிங் அண்ட் எக்ஸிஸ்டிங் டாக்குமெண்ட். ஏற்கனவே டைப் பண்ணி சேவ் பண்ணி வச்ச டாக்குமெண்ட்டை எப்படி ஓப்பன் பண்ணுறது? ஒன்ஸ் எ டாக்குமெண்ட் இஸ் சேவ்டு, இட் கேன் பி ஓப்பன்ட் அட் எனி டைம். டு ஓப்பன் அன் எக்ஸிஸ்டிங் டாக்குமெண்ட், கிளிக் ஆன் த ஃபைல் ஓப்பன் or control plus O. The open dialog box appears. Enter the name of the file in the file name text box and click and open button is in figure 6.16. அதாவது நம்ம ஒரு தடவை டாக்குமெண்ட்டை சேவ் பண்ணி டைப் பண்ணி சேவ் பண்ணி வச்சாச்சுன்னா எப்போ வேணாலும் அதை ஓப்பன் பண்ணலாம். அப்படி ஓப்பன் பண்ணுறதுக்கு ஏற்கனவே சேவ் பண்ண டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு என்ன ஷார்ட்கட் மெனு பார்த்தீங்கன்னா ஃபைல் மெனுவை கிளிக் பண்ணி ஓப்பன்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணால் ஓப்பன் டயலாக் பாக்ஸ் ஸ்க்ரீனில் கிடைக்கும். அப்படி இல்லை அப்படின்னா சிடிஆர்எல் கண்ட்ரோல் ப்ளஸ் ஓங்கிற கீயை ப்ரெஸ் பண்ணாலும் என்னாகும், ஓப்பன் டயலாக் பாக்ஸ் ஸ்க்ரீனில் அப்பியர் ஆகும். படத்தில் இருக்குது பார்க்கலாமா, இந்த இருக்குது பாருங்கள், ஓப்பன் டயலாக் பாக்ஸ் கீழே கொடுத்துருக்காங்க, ஓப்பன் டயலாக் பாக்ஸ். இதில் ஃபைல் நேம் எங்கே இருக்கோ அந்த ஃபைல் நேமை டைப் பண்ணி ஓப்பன் கொடுத்தாச்சுன்னா அந்த ஃபைல் நேம் ஓப்பன் ஆயிரும். நம்ம சேவ் பண்ண லொக்கேஷன் தெரியும். நம்ம போன இது வந்து டாக்குமெண்ட்ஸ் லைப்ரரியில் சேவ் பண்ணியிருந்தோம். டாக்குமெண்ட்ஸ் லைப்ரரியில்
எடுத்துகிட்டு சம்மரிங்க ஒரு டாக்குமெண்ட்னா அதை செலக்ட் பண்ணிட்டு ஓப்பன் கொடுக்கலாம். அல்லது ஃபைல் நேம் தெரிஞ்சால் ஃபைல் நேம் இந்த ஃபைல் நேம்ங்கிற ஆப்ஷனுக்குள்ளே போய் டைப் பண்ணி ஓப்பன் கொடுக்கலாம். இந்த மாதிரி ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்தது தமிழ் டைப்பிங் இன்டர்ஃபேஸ், தமிழ் தட்டச்சு இடைமுகம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அப்படிங்கிற பார்ப்போம். டைப்பிங் இன் தமிழ் ஹேஸ் டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ். ஒன் இஸ் யூஸிங் தமிழ் ஃபாண்ட், நெக்ஸ்ட் ஒன் யூஸிங் தமிழ் இன்டர்ஃபேஸ். அதாவது தமிழ் ஃபாண்ட் எழுத்துருக்களை பயன்படுத்தி டைப் பண்ணலாம், அல்லது தமிழ் இடைமுகம் பயன்படுத்தி டைப் பண்ணலாம், தமிழ் வார்த்தைகளை கொண்டு வரலாம் அப்படிங்காங்க. எப்படிங்கிறத பார்ப்போம். In the first method, specific Tamil fonts are available, which has to be downloaded and installed and should be included in the font folder of the control panel. But this method has some drawbacks. அதாவது என்ன சொல்கிறாங்க, முதலாக நம்ம உரையில் எழுத்துக்களை தமிழ் எழுத்துக்களை டைப் பண்ணும்போது எழுத்துருக்களை, அதாவது தமிழ் ஃபாண்டை டவுன்லோட் பண்ணி கண்ட்ரோல் பேனலில் ஃபாண்டுங்கிற ஃபோல்டரை தேடி கண்டுபிடிச்சி இது பண்ணணும். இது ரெகுலராக தெரிஞ்சவங்க பண்ணிடுவாங்க, தெரியாமல் புதுசாக வர்றவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். என்னென்ன கஷ்டமெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறது பார்க்கலாம். 1, த யூசர் மஸ்ட் பி அவேர் ஆஃப் தமிழ் டைப்பிங். கம்ப்யூட்டரில் டைப் பண்ணுறவனுக்கு கண்டிப்பாக என்ன தெரிஞ்சுக்கணும், தமிழ் டைப்பிங் தெரிஞ்சிருந்தால் தான் எந்த எழுத்துக்கு எந்த கீயை ப்ரெஸ் பண்ணணுங்கிறது தெரிய வரும். முதல் பாயிண்ட்டு, இது ஒரு கஷ்டம். அடுத்தது, the particular font must be available in the system. நம்ம கம்ப்யூட்டரில் அந்த குறிப்பிட்ட ஃபாண்டு இருக்கணும், தமிழ் எழுத்து இருக்கணும், இருந்தால் தான் டைப் பண்ண முடியும். அடுத்து, இட் டஸ் நாட் சப்போர்ட் அதர் லாங்குவேஜஸ் இன்க்ளூடிங் இங்கிலீஷ். ஆங்கிலம் தவிர மீதி எந்த எழுத்துக்களையும் அது என்ன பண்ணாது, சப்போர்ட் பண்ணாது. அடுத்த பாயிண்ட், த கம்ப்யூட்டர் அக்செப்ட்ஸ் கேரக்டர்ஸ் as symbols not as language. எழுத்துக்களை மொழிகளாக இல்லாமல் குறிகளாகத்தான் கணிப்பொறி கையாளும். எழுத்துக்களாக எடுக்காமல் குறிகளாகத்தான் அது என்ன பண்ணுது, கம்ப்யூட்டருக்கு புரியும். கடைசியாக, இட் இஸ் நாட் போர்ட்டபிள். தட் இஸ், இஃப் த டாக்குமெண்ட் இஸ் சென்ட் டு அனதர் கம்ப்யூட்டர், இஃப் த சேம் ஃபாண்ட் இஸ் நாட் அவைலபிள், it is recognized as symbol not as original characters. இதை ஒரு இடத்துலேருந்து இந்த இன்னொரு இடத்துக்கு மாற்றி கொண்டு போகும்போது அந்த கம்ப்யூட்டர்லேயும் சேம் ஃபாண்ட், நம்ம இங்கே என்ன தமிழ் ஃபாண்ட் டைப் பண்ணுமோ அந்த ஃபாண்ட் அங்கே இருக்கணும். அது இல்லை அப்படின்னா என்ன ஆயிரும், அந்த எழுத்து அந்த டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணாது, அதுக்கு பதிலாக குறியீடுகளாக எழுத்துக்கள் தெரிய வரும். டு ஓவர் கம் த ட்ராபேக்ஸ் இன் த ஃபஸ்ட் மெத்தட், the interface method provides following advantages. இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் எழுத்துருக்குள்ள வர்றதுனால என்ன பண்ணுறோம், அதுக்கு பதிலாக இடைமுகம் இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிற மெத்தடை பயன்படுத்தி தமிழில் டைப் பண்ணலாம். இதோட நன்மைகள் என்ன அப்படிங்கிறத அடுத்து சொல்ல வராங்க. ஃபர்ஸ்ட், இட் ஃபாலோஸ் யூனிக் கோட் டெக்னிக், ஹென்ஸ் நாலேஜ் ஆஃப் தமிழ் டைப்பிங் இஸ் நாட் நெசசரி. இதில் யூனிகோடுங்கிற டெக்னிக் தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுறதுனால தமிழ் டைப்பிங் தெரிஞ்சணுங்கிற அவசியம் இல்லை. இட் இஸ் ஈஸி டு டைப் டாக்குமெண்ட்ஸ் இன் தமிழ் இன் எனி வேர்ட் ப்ராசஸர். எந்த ஒரு செயலிலும் எளிதாக ஆவணத்தை தமிழில் தட்டச்சு செய்ய இயலும். Some of the Unicode fonts like Arial Unicode supports all Indian languages including Tamil and English using respective language interface. எழுத்துக்கள் ஃபாண்ட் இதில் ஏரியல் அப்படின்னு ஒரு எழுத்து இருக்குது, அதோட யூனிகோடு எல்லா இந்தியன் மொழிகளுக்கும் சப்போர்ட் பண்ணும். தமிழாக இருக்கணும், ஆங்கிலம், அது போக எல்லா இந்திய மொழிகள்லையும் இந்த ஏரியல் யூனிகோடுங்கிற ஃபாண்டு சப்போர்ட் பண்ணும் இடைமுகமாக இருந்து அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, டவுன்லோட் அண்ட் இன்ஸ்டால் தமிழ் டைப்பிங் இன்டர்ஃபேஸ். மெனி தமிழ் டைப்பிங் இன்டர்ஃபேஸஸ் ஆர் அவைலபிள் as open source such as Murasu. It is exclusive for Tamil. Next, NHM Writer. It is an universal to all Indian languages etc. என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழ் இடைமுகம் பண்ணுறதுக்கு நெட்லேருந்து ஃப்ரீயாகவே எடுத்துக்கலாம், இலவசமாக ஓப்பன் சோர்ஸில் கிடைக்கிறது முரசு அப்படிங்கிற தமிழ் எழுத்துரு. இதுதான் தமிழ் டைப்பிங் ரொம்ப ஈஸியாக பயன்படுத்தி கொள்ள முடியும். அடுத்தது NHM ரைட்டருங்கிற
இன்டர்ஃபேஸை டவுன்லோட் பண்ணோம்னா அது இந்தியாவில் உள்ள அனைத்து மொழிகளையும் என்ன செய்யுது, சப்போர்ட் பண்ணுது அப்படிங்க. எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அதுக்கான வெப் லிங்க்ஸ் என்ன அப்படிங்கிறத அடுத்த லைனில் கொடுத்துருக்காங்க. டு டவுன்லோட் அண்ட் இன்ஸ்டால் முரசு அஸ் த லிங்க் http://anjal.net/download. இதில் லிங்கில் போய் கிளிக் பண்ணால் முரசு வந்து ஃபாண்டு கிடச்சிரும். ஃபாண்டும் ப்ளஸ் யூசர் இன்டர்ஃபேஸும் கிடச்சிரும். NHM ரைட்டருக்கு http://software.nhm.in அப்படிங்கிற லிங்கில் போய் கிளிக் பண்ணாச்சுன்னா என்ன வந்துடும், அந்த NHM ரைட்டர் இன்டர்ஃபேஸ் கிடைத்து விடுகிறோம். நெக்ஸ்ட் 6.4 எடிட்டிங் ஏ டாக்குமெண்ட். ஒரு ஆவணத்தை பதிப்பித்தல் எப்படி அப்படிங்கிறது சொல்லுங்கள். ஒன்ஸ் ஏ டாக்குமெண்ட் இஸ் டைப்டு, இட் கேன் பி எடிட்டட் இன் மெனி வேஸ். இஃப் there is some insertion or deletions, it can be done while typing or after typing also. Corrections can be made in 2 different ways. என்ன சொல்ல வராங்க, ஒரு டாக்குமெண்ட்டை நம்ம டைப் பண்ணதுக்கப்புறம் அதில் ஏதாவது எடிட்டிங் ஒர்க் பண்ணணும்னு நினச்சா, அதாவது கரெக்ஷன் பண்ணணும், ஒரு வார்த்தை தேவையில்லை அதை அழிக்கணும், இன்னொரு வார்த்தையை சேர்க்கணும், இந்த மாதிரி வேலையெல்லாம் கம்ப்யூட்டரில் செய்ய முடியும். இதே இது டைப்ரைட்டிங் மிஷினில் டைப் பண்ணோம்னா கரெக்ஷன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். அது பேப்பர் வழியில் எடுத்து எங்கே தவறோ அந்த இடத்துல ஒயிட்னர் போட்டு அடித்து திரும்ப அதே இடத்துல செட் பண்ணி டைப் பண்ணணும். இதெல்லாம் நிறைய கஷ்டம் இருக்குது. ஆனால் கம்ப்யூட்டரில் அப்படி இல்லை. ஒன்ஸ் டாக்குமெண்ட்டை டைப் பண்ணிவிட்டு தேவையான நேரத்தில் எடிட் பண்ணலாம், கரெக்ஷன் பண்ணலாம், டெலிஷன் பண்ணலாம், இன்சர்ஷன் வேலையெல்லாம் பண்ணலாம். இதுக்கு 2 வழி கொடுத்துருக்காங்க. என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். 1, பேக்ஸ்பேஸ் கீ deletes the character left of the insertion pointer. Next, delete key deletes the character right to the insertion pointer. இதில் கவனிச்சிங்கன்னா ஒரு விஷயம் புரியும். நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் பார்த்தீங்களா, ஆரோ கீஸ் மூவ் பண்ணுறது. அது மாதிரி இங்கே 2 கீ இருக்குது, பேக் ஸ்பேஸ் கீ, டெலிட் கீ. இப்போது டாக்குமெண்ட்டில் கர்சர் எந்த இடத்துல பிளிங்க் ஆகிட்டு இருக்கோ அங்கேருந்து இடதுபுறமாக எழுத்துக்களை அழிக்க வேண்டும் என்றால், அதாவது பின்புறம் பேக் ஸ்பேஸ் கீயை ப்ரெஸ் பண்ணால் போதும். இதை ஞாபகம் வச்சுட்டா ஃபார்வேர்டுக்கு டெலிட்டுங்கிறத ஈஸியாக முடிவு பண்ணிக்கலாம். பேக் ஸ்பேஸ் கீ டெலிட்ஸ் த கேரக்டர் லெஃப்ட் ஆஃப் த இன்சர்ஷன் பாயிண்டர். பேக் ஸ்பேஸ் செருகும் புள்ளி, அதாவது கர்சர் இருக்குது பார்த்தீங்களா, கர்சருக்கு இடதுபுறத்தில் இருக்கக்கூடிய எழுத்துக்களை ஒவ்வொன்றா அழிச்சுக்கிட்டே வரும். அதே நேரத்தில் கர்சருக்கு வலதுபுறம் அழிக்கணும்னு நினச்சா டெலிட் கீயை ப்ரெஸ் பண்ணால் போதும். டெலிட் கீ டெலிட்ஸ் த கேரக்டர் ரைட் ஆஃப் த இன்சர்ஷன் பாயிண்டர். கர்சர் எங்கே நிற்கிறதோ அந்த இடத்துலேருந்து ரைட் சைடில் ஒவ்வொரு கீயாக அழிச்சிட்டு போகும், ஒவ்வொரு எழுத்தாக அழிச்சிட்டு போகும். நெக்ஸ்ட், டு இன்சர்ட் எ டெக்ஸ்ட் இன் பிட்வீன் இஃப் சம்திங் இஸ் லெஃப்ட் அவுட், த இன்சர்ஷன் கேன் பி மேட் பை டேக்கிங் த இன்சர்ஷன் பாயிண்டர் டு த current location and press the insert key. The newly typed text is inserted so that the existing text moves on the right. This is insert mode. Press the insert key again, the text is overwritten of the existing text. This is called type over mode. You can toggle between the insert mode and type over mode by pressing the insert key. இதில் ஒரு 2 மார்க் கொஸ்டின் இருக்குது, டைப் ஓவர் மோட். இதை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிடுறேன். நம்ம கம்ப்யூட்டர் கீபோர்டில் இன்சர்ட் கீன்னு ஒரு கீ இருக்குது. அந்த கீயை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணால் ஆன், இன்னொரு தடவை ப்ரெஸ் பண்ணால் ஆஃப், அந்த மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போது ஒரு உரை ஆவணத்தை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் இடையில வார்த்தைகளை சேர்க்கணும்னு நினச்சா எந்த இடத்துல சேர்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல கர்சரை கிளிக் பண்ண வேண்டியது. கிளிக் பண்ணிவிட்டு இன்சர்ட் கீயை ஒரு தடவை அமுக்கி விட்டுட்டு நம்ம டைப் பண்ணால் நம்ம டைப் பண்ணுற வார்த்தைகள் அந்த 2 வார்த்தைக்கு நடுவில் சேர்ந்துட்டு போயிட்டே இருக்கும். ஒருவேளை நம்ம அந்த ஒரு பர்டிகுலர் வார்த்தையை அழிச்சிட்டு சேர்க்கணும்னு நினச்சா மறுபடியும் ஒரு தடவை இன்சர்ட் கீயை ப்ரெஸ் பண்ணியாச்சுன்னா அது மேலே என்னாகும், அதை அழிச்சுக்கிட்டு ஓவர் ரைட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். இந்த மாதிரி இன்சர்ட் கீயை ப்ரெஸ் பண்ணி டைப் ஓவரும் பண்ணலாம், செருகல் முறையும் யூஸ் பண்ணலாம். அதுக்கு தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ப்ரெஸ் இன்சர்ட் கீ அகெயின், த டெக்ஸ்ட் இஸ் ஓவர் ரிட்டன் ஆன் த எக்ஸிஸ்டிங் டெக்ஸ்ட். திஸ் இஸ் கால்டு டைப் ஓவர் மோட். டைப் ஓவர் மோட்லேருந்து ஆர்டினரி மோடுக்கு வரணும்னு நினச்சா மறுபடியும் இன்சர்ட் கீயை ப்ரெஸ், அதுதான் சொல்லலாம். யூ கேன் டகிள் பிட்வீன் த இன்சர்ட் மோட் அண்ட் டைப் ஓவர் மோட் பை ப்ரெஸ்ஸிங் இன்சர்ட் கீ.
நான் ஏற்கனவே சொன்னவன் இன்சர்ட் கீயை ஆன் பண்ணால் ஒரு நிகழ்வு நடக்கும், ஆஃப் பண்ணியிருந்தால் ஒரு நிகழ்வு நடக்கும். இதை தான் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணுறதுக்கு என்ன கீயை ப்ரெஸ் பண்ணாங்க, ஒன்ஸ் அகெயின் ப்ரெஸ் டைப் இன்சர்ட் கீ. ஓகேங்களா. நெக்ஸ்ட் செலக்ட், மூவ் அண்ட் காப்பி டெக்ஸ்ட். ஒரு டெக்ஸ்ட்டை எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. Selecting the text. In any word processor, the text has been to be selected for performing any operation like copying, moving, formatting, etc. This text selection can be done by two methods. Selecting the continuous text. Second method, selecting the non-continuous text. ஒரு உரை ஆவணம், சொற்செயலியில் இருக்கக்கூடிய ஒரு உரை ஆவணம் இல்லை, நகல் எடுக்கணும், காப்பி பண்ணணும், அல்லது நகர்த்தணும், மூவ் பண்ணணும். ஃபார்மேட்டிங் அப்படின்னா வடிவூட்டல், அதாவது எழுத்துக்களை டிசைன் மாற்றுறது, ஃபாண்டோட சைஸை கூட்டுறது, போல்டாக்குறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யலாம். அது செய்கிறதுக்கு முன்னாடி முதல்ல செலக்ட் பண்ணணும். பர்டிகுலர் டெக்ஸ்ட்டை என்ன பண்ணணும், செலக்ட் பண்ணணும். அந்த செலெக்ஷன் வந்து 2 விதமாக செய்யலாம் அப்படிங்க. ஒன்று தொடர்ச்சியான செலெக்ஷன் அல்லது விட்டு விட்டு செலெக்ஷன். தொடர்ச்சியாக செலக்ட் பண்ணுறதுக்கு என்ன வழி, ஒரு பர்டிகுலர் எழுத்து அதுக்கப்புறம் இன்னொரு எழுத்து மட்டும்தான் வேணும்னு நினச்சா அதுக்கு என்ன மெத்தட் அப்படிங்கிறத இந்த கீழே கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். Selecting the continuous text. To select the text continuously, take the insertion pointer to the starting of the text. தொடர்ச்சியாக ஒரு பேராகிராஃபை செலக்ட் பண்ணணும்னு நினச்சா என்ன பண்ண சொல்கிறாங்க, எந்த இடத்துல நீ செலக்ட் பண்ண போறியோ அந்த ஆரம்ப இடத்துல மவுஸ் இன்சர்ஷன் பாயிண்ட், அதாவது மவுஸை வச்சு ஒரு தடவை கிளிக் பண்ணால் கர்சர் அந்த ஸ்டார்டிங் பாயிண்டில் பிளிங்க் ஆகிட்டு இருக்கும். அடுத்து hold the shift key and drag the mouse across until the required text is selected and then release the shift key. ஷிஃப்ட்னு ஒரு கீ இருக்குது பார்த்தீங்களா, அந்த கீயை அமுக்கி பிடிச்சிக்கிட்டு மவுஸை மூவ் பண்ணிக்கிட்டே போனீங்கன்னா அந்த எது வரைக்கும் நமக்கு செலக்ட் ஆகணுமோ அது வரைக்கும் டெக்ஸ்ட்டு செலக்ட் ஆகிட்டே இருக்கும். மறுபடியும் சொல்கிறேன், ஒரு பேராகிராஃபை செலக்ட் பண்ணணும் அப்படின்னா செலக்ட் பண்ணுற முதல் ஸ்டார்டிங் பாயிண்டில் மவுஸ் பாயிண்டரை வச்சு ஒரு தடவை கிளிக் பண்ணணும். அந்த இடத்துல கர்சரை பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த இடத்துல பிளிங்க் ஆனதுக்கப்புறம் நம்ம ஷிஃப்ட் கீ அமுக்கி பிடிச்சிட்டு மவுஸோட லெஃப்ட் பட்டனை அமுக்கி பிடிச்சி அப்படியே இழுத்துக்கிட்டே போகணும். ட்ராக் எங்கே வரைக்கும் வேணுமோ அந்த பேராகிராஃப் வரைக்கும் இழுத்துட்டு போயிட்டு ஷிஃப்ட் கீயை ரிலீஸ் பண்ணியாச்சுன்னா அது வரைக்கும் உள்ள பேராகிராஃப் செலக்ட் ஆயிரும். இது தொடர்ச்சியான செலெக்ஷனுக்கு. டு செலக்ட் த டெக்ஸ்ட் கேன் பி யூஸ்ட் ஃபார் எனி ஆப்ரேஷன். அதுக்கப்புறம் நீ கட் பண்ணணும்னு நினைக்கிறியா, காப்பி பண்ணணும்னு நினைக்கிறியா, ஃபார்மேட் பண்ணணும்னு நினைக்கிறியா, எது வேணாலும் செய்து கொள்ள முடியும். அடுத்தது செலக்டிங் த நான் கண்டினியூஸ் டெக்ஸ்ட். டெக்ஸ்ட்டை விட்டு விட்டு செலக்ட் பண்ணுறாங்கன்னா அதுக்கு என்ன வழிமுறை அப்படின்னு சொல்கிறாங்க. டு செலக்ட் த டெக்ஸ்ட் நாட் கண்டினியூஸ்லி, டேக் த இன்சர்ஷன் பாயிண்டர் டு த ஸ்டார்டிங் ஆஃப் த டெக்ஸ்ட். ஹோல்ட் த கண்ட்ரோல் கீ அண்ட் ட்ராக் அக்ராஸ் இட் till the required text is selected and release the control key. அதாவது விட்டு விட்டு ஒரு பேராகிராஃபில் ஒரு 4 வார்த்தையை மட்டும் போல்ட் பண்ணணும்னு நினச்சா அந்த வார்த்தை இருக்கிற இடத்த முதல்ல மவுஸ் பாயிண்டரை வச்சு செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் கீ அமுக்கி பிடிக்கணும். அதில் வந்து ஷிஃப்ட் கீ அமுக்கி பிடிச்சோம் கண்டினியூஸாக செலக்ட் பண்ணுறதுக்கு, விட்டு விட்டு செலக்ட் பண்ணுறதுக்கு சிடிஆர்எல் கண்ட்ரோல் கீயை என்ன பண்ணணும், அமுக்கி பிடிக்கணும். கண்ட்ரோல் கீ அமுக்கி பிடிச்சிட்டு மவுஸை வச்சு எந்த வார்த்தை வேணுமோ அந்த வார்த்தை வரைக்கும் அப்படியே அழுத்தி ட்ராக் பண்ணுறது, நகர்த்தி கொண்டே போகிறதுனா அந்த வார்த்தை செலக்ட் ஆகிவிடும். அதுக்கப்புறம் விட்டுட்டு கண்ட்ரோல் கீயை ரிலீஸ் பண்ணிட்டு அடுத்த வார்த்தை ஒரு 2 வரிக்கு அப்புறம் இருக்குன்னா மறுபடியும் கண்ட்ரோல் கீ அமுக்கி பிடிச்சிட்டு அந்த 2வது வார்த்தையை செலக்ட் பண்ணி ட்ராக் பண்ணால், அதாவது அழுத்தி பிடிச்சி நகர்த்தினா 2வது வார்த்தை செலக்ட் ஆகும். முதல் வார்த்தை ஏற்கனவே செலக்ட் ஆகிட்டு 2வது வார்த்தையை இதே மாதிரி செலக்ட் பண்ணலாம். அடுத்து 3வது வார்த்தை 3வது வரியோ 4வது வரியிலே இருக்குன்னா அங்கேயும் போயிட்டு என்ன பண்ணணும், கண்ட்ரோல் கீயை மறுபடியும் அமுக்கி பிடிச்சி மவுஸ் பாயிண்டரை அந்த எழுத்துக்கு மேலே வச்சு அப்படியே ட்ராக் பண்ணி கொண்டு போனால் 3வது எழுத்து செலக்ட் ஆகும். இப்படி விட்டு விட்டு செலக்ட் பண்ணலாம். த ரெக்யூர்ட் டெக்ஸ்ட் இஸ் செலக்டட் ஃபார் எனி ஆப்ரேஷன். அதுக்கப்புறம் நமக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பேராகிராஃபை போல்ட் பண்ணலாம், அல்லது இட்டாலிக் பண்ணலாம், அல்லது கலர் மாற்றலாம், இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறாங்க. ஓகே, செலெக்ஷன் பை டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ். செலெக்ஷன் யூஸிங் மவுஸ். உரையை தேர்ந்தெடுப்பான பல வழிகள். அதில் முதல்ல வந்து மவுஸ் சுட்டி மூலமாக செலக்ட் பண்ணுறது. டு செலக்ட் த டெக்ஸ்ட் யூஸிங் மவுஸ், ஃபர்ஸ்ட் பாயிண்ட், டேக் த இன்சர்ஷன் பாயிண்டர் டு த ஸ்டார்ட் ஆஃப் த டெக்ஸ்ட். அந்த மவுஸ் பாயிண்டர், அதாவது செருகும் புள்ளி, அதாவது கர்சரை எந்த இடத்துல ஆரம்பிக்கணுமோ உரையோட தொடக்கத்தில் போய் செலக்ட் பண்ணுற இடத்துக்கு முன்னாடி வச்சு கிளிக் பண்ணணும். அடுத்து ஹோல்ட் டவுன் த லெஃப்ட் மவுஸ் பட்டன் அண்ட் ட்ராக் இட் அக்ராஸ் த டெக்ஸ்ட். லெஃப்ட் மவுஸ் பட்டனை அமுக்கி பிடிச்சிக்கிட்டு நம்ம இப்போ எந்த கீயுமே ப்ரெஸ் பண்ணலை, நல்லா கவனிக்கணும், வெறுமன மவுஸ் மட்டும் வச்சு
அந்த டெக்ஸ்ட் எந்த இடத்துல வேணுமோ அந்த டெக்ஸ்ட்டோட ஸ்டார்டிங் பாயிண்டில் மவுஸை கிளிக் பண்ணால் கர்சர் விட்டு விட்டு ஒளிர ஆரம்பிக்கும், பிளிங்க் ஆகும். அதுக்கப்புறம் அந்த இடத்துல மவுஸ் பாயிண்ட்டை வச்சு அமுக்கி பிடிச்சிக்கிட்டு அப்படியே லெஃப்ட் பட்டன் அமுக்கி பிடிச்சிட்டு மூவ் பண்ண ஆரம்பித்தேன்னா அப்படியே வரி வரியாக செலக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். Hold down the leftmost button and drag it across the text. Release the mouse button when the required portion of the text is selected. எது வரைக்கும் வேணுமோ அது வரைக்கும் இழுத்து கொண்டாந்துட்டு அதுக்கப்புறம் மவுஸை ரிலீஸ் பண்ணால் நீ ஆரம்பத்தில் இடத்துலேருந்து விட்ட இடத்து வரைக்கும் உள்ள டெக்ஸ்ட் ஃபுல்லாகவே செலக்ட் ஆயிரும். The selected text will be highlighted. அது என்ன செய்யணும்னா ப்ளூ கலரில் ஹைலைட் ஆகி கிடைக்கும். ஓகே ரைட். அதே இது கீபோர்டு மூலமாக எப்படி பண்ணுறது? யூஸிங் செலெக்ஷன் யூஸிங் கீபோர்டு. To select the text using keyboard, take the insertion pointer of the starting of the text, hold the shift key and use movement keys to drag across the required portion. When the required portion is selected, release the shift key. என்ன சொல்கிறாங்க, எந்த இடத்துல நீ செலக்ட் பண்ணுமோ அந்த இடத்துல மவுஸ் பாயிண்டரை கிளிக் பண்ண சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஷிஃப்ட் கீ அமைக்கி பிடிச்சிட்டு 4 ஆரோ கீ படித்தோம் பார்த்தீங்கன்னா, அப் ஆரோ, டவுன் ஆரோ, லெஃப்ட் ஆரோ, ரைட் ஆரோ, அந்த கீஸை பிடிச்சி ரைட் ஆரோ கீயை ப்ரெஸ் பண்ணினா கர்சருக்கு ரைட் சைடில் அந்த கர்சர் எங்கே நிற்கிறோ அதுலேருந்து ரைட் சைடு எழுத்துக்கள் பூரா செலக்ட் ஆகிட்டு ஒன்று ஒன்றா செலக்ட் ஆகி போயிட்டே இருக்கும். எது வரைக்கும் வேணுமோ அது வரைக்கும் செலக்ட் பண்ணிவிட்டு 2 கீயும் ரிலீஸ் பண்ணியாச்சுன்னா என்ன ஆயிரும், செலக்ட் பண்ண டெக்ஸ்ட்டு ஹைலைட் ஆகி கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணுமோ அந்த வேலையில் செய்து கொள்ளலாம். அடுத்து செலெக்ஷன் யூஸிங் ஷார்ட்கட் கீஸ். ஷார்ட்கட் கீஸ் மூலமாக எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஷார்ட்கட் கீஸ் ஹெல்ப் டு செலக்ட் த டெக்ஸ்ட் குயிக்லி அண்ட் ஈஸிலி. ஷார்ட்கட் கீ மூலமாக ஈஸியாகவும் குயிக்காகவும் செலக்ட் பண்ணலாம். அது எப்படி பண்ணுறதுங்கிறத இதில் கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். டு செலக்ட் த வேர்ட், டபுள் கிளிக் ஆன் த வேர்ட். ஒரு வார்த்தையை செலக்ட் பண்ணோன்னா அந்த வார்த்தைக்கு முன்னாடி வச்சுட்டு டபுள் கிளிக் வேகமாக இல்லை லெஃப்ட் பட்டனை டபுள் கிளிக் வேகமாக 2 தடவை ப்ரெஸ் பண்ணால் அந்த வார்த்தை செலக்ட் ஆகிடும். இப்போ இதுலேயே டு செலக்ட் த வேர்டுன்னு இருக்குது. அந்த வேர்டுங்கிற WORD வார்த்தையை செலக்ட் பண்ணிச்சா டபிள்யூக்கு முன்னாடி கர்சரை வச்சுக்கிட்டு கிளிக் பண்ணிவிட்டு மவுஸ் பாயிண்டரை வச்சுக்கிட்டு லெஃப்ட் பட்டனை டபுள் கிளிக் வேகமாக 2 தடவை ப்ரெஸ் பண்ணால் அந்த WORD வார்த்தை அப்படியே செலக்ட் ஆகிடும். இன்னொரு ஆப்ஷன் வச்சோங்க, டு செலக்ட் என்டையர் டாக்குமெண்ட் ப்ரெஸ் Ctrl+A. ஒருவேளை அந்த மொத்த ஆவணத்தையும் செலக்ட் பண்ணணும்னு நினச்சேன்னா Ctrl+A ப்ரெஸ் பண்ணால் போதும், வேறு எந்த கீயும் ப்ரெஸ் பண்ணால் அவ்வளோ டாக்குமெண்ட்டும் செலக்ட் ஆகிரும். டாக்குமெண்ட்டோட அவ்வளோ பேராகிராஃபும் செலக்ட் ஆகிரும். இது ஒரு 1 மார்க் கொஸ்டின், அண்டர்லைன் பண்ணி வச்சுங்க. டு செலக்ட் த என்டையர் டாக்குமெண்ட் ப்ரெஸ் Ctrl+A அப்படிங்கிற கீஸை ப்ரெஸ் பண்ணால் செலக்ட் ஆகிரும். ஆல் அப்படிங்கிற வார்த்தையில் உள்ள ஏ, அதனால தான் ஏங்கிற வார்த்தையை கொடுத்துருக்காங்க. Ctrl+All என்டையர் டாக்குமெண்ட். ஓகேங்களா. நெக்ஸ்ட் மூவிங் அண்ட் காப்பிங் டெக்ஸ்ட். ஒரு டெக்ஸ்ட்டை எப்படி மூவ் பண்ணுறது, காப்பி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மூவிங் த டெக்ஸ்ட். டு மூவ் எ டெக்ஸ்ட் ஃப்ரம் ஒன் லொக்கேஷன் டு அனதர். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டெக்ஸ்ட்டை மூவ் பண்ணி கொண்டு போகணும். எப்படி கொண்டு போகிறது, இல்லை ஒரு பேராகிராஃபே இங்கேருந்து அப்படி கொண்டு போகிறது, ஈஸியான வழி. டு மூவ் எ டெக்ஸ்ட் ஃப்ரம் ஒன் லொக்கேஷன் டு அனதர், ஃபர்ஸ்ட் செலக்ட் த டெக்ஸ்ட் டு பி மூவ்டு. எந்த பேராகிராஃபை மூவ் பண்ணணுமோ அந்த பேராகிராஃபை செலக்ட் பண்ணணும். இதுக்கு முன்னாடி சொன்ன மெத்தடில் செலக்ட் பண்ணிக்கணும். அடுத்து கிளிக் Ctrl key plus X key or Ctrl plus cut icon or edit cut. 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் Ctrl plus X. கண்ட்ரோல் கீ எல்லாருக்கும் தெரியும், CTRL கீயும் எக்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த கீயும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணால் செலக்ட் பண்ண அந்த டாக்குமெண்ட் கட் ஆயிரும். இல்லை எனக்கு அது வேண்டாம் அப்படின்னு நினச்சா ஐகான்ஸ் மூலமாக பண்ணுறான். மேலே ஐக்கானில் கத்திரிக்கோள் படம் போட்டு ஒரு ஐக்கான் இருக்கும், அந்த ஐக்கானை ஒரு தடவை கிளிக் பண்ணாலும் கட்டு ஆப்ஷன் நடைபெறும். இல்லை அப்படின்னா மெனுவில் போய் பண்ணுறோம்னா எடிட் மெனுவில் போய் கிளிக் பண்ணால் அதில் கட்டுன்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதை செலக்ட் பண்ணாலும் அந்த டெக்ஸ்ட்டு கட் ஆயிரும். த டெக்ஸ்ட் இஸ் ரிமூவ்ட் ஃப்ரம் த சோர்ஸ் லொக்கேஷன் அண்ட் பிளேஸ்ட் இன் த கிளிப் போர்டு. அதாவது நம்ம டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் கண்ணில் பார்த்து அந்த டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் செலக்ட் பண்ணி கட் பண்ண உடனே இந்த டாக்குமெண்ட்டான அந்த போர்ஷன் கட் ஆயிரும். எங்கே கொண்டு போய் ஒட்டி வச்சிருந்தா கிளிப் போர்டுன்னு ஒரு போர்டு வச்சுருப்பாங்க, கண்ணுக்கு தெரியாது, அதில் போய் ஸ்டோராக இருக்கும், நம்ம கண்ணுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுங்கிறத பார்ப்போம். டேக் த இன்சர்ஷன் பாயிண்டர் டு த நியூ லொக்கேஷன் டு பி மூவ்டு அண்ட் கிளிக் Ctrl+V ஆர் பேஸ்ட் ஐக்கான் ஆர் எடிட் பேஸ்ட். நம்ம கட் பண்ணி எடுத்த உடனே அந்த டாக்குமெண்ட்லேருந்து அந்த பேராகிராஃப் கட் ஆயிரும், கண்ணுக்கு தெரியாது. எங்கே நம்ம புதுசாக வேற ஒரு இடத்துல போய் ஒட்டணுமோ அந்த இடத்துக்கு முதல்ல மூவ் பண்ணி போகணும். அது அந்த பக்கத்தோட அடுத்தால இருக்கலாம், முன்னாடி இருக்கலாம், பின்னாடி இருக்கலாம்.
அல்லது புதுசாக இன்னொரு டாக்குமெண்ட்டாக கூட இருக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு எந்த இடத்துல நம்ம பேஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துல போய் மவுஸ் ஒரு தடவை கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் கீயும் வி அப்படிங்கிற கீயும் ப்ரெஸ் பண்ணால் அங்கே கட் பண்ண அந்த பேராகிராஃப் இந்த புது இடத்துல ஒட்டப்பட்டு விடும், பேஸ்ட் ஆயிரும். இல்லை சார் எனக்கு ஐகான் மூலமாக பண்ணுறேன் அப்படின்னா இந்த பேஸ்ட் ஐகான் படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், ஒன்றுக்குள்ளே ஒன்று இருக்க மாதிரி காமிச்சிடும். கிளிப் போர்ட்லேருந்து பேப்பர் வெளியில் எடுத்த மாதிரி காமிச்சிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஐகானை கிளிக் பண்ணாலும் பேஸ்ட் ஆயிரும். இல்லை மூன்றாவது வழி என்ன இருக்குன்னா, எடிட் மெனுவில் பேஸ்ட்டுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணாலும் என்ன ஆயிரும், அந்த டாக்குமெண்ட் பேஸ்ட் ஆகி விடும். த ரெக்யர்ட் டெக்ஸ்ட் இஸ் மூவ் டு த ரெக்யர்ட் லொக்கேஷன். எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல கொண்டு போய் இது பண்ணிக்கலாம். அடுத்தது காப்பியிங் டெக்ஸ்ட். கட்டு டெக்ஸ்ட் மூவ் டெக்ஸ்ட்டுக்கும் காப்பியிங் டெக்ஸ்ட்டுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. மூவிங் டெக்ஸ்ட்டில் என்ன ஆயிரும்னா சோர்ஸ் ஒரிஜினல் இடத்துல அந்த பேராகிராஃப் இருக்காது, கட் பண்ண பேராகிராஃப் இருக்காது. காப்பியிங் டெக்ஸ்ட்டில் ஒரிஜினலாக எந்த டெக்ஸ்ட்டில் அந்த பேராகிராஃப் இருக்கோ அங்கேயும் இருக்கும், நமக்கு அதோட இன்னொரு காப்பி நம்ம எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல கொண்டு போய் பேஸ்ட் பண்ணிக்கலாம். டு காப்பி த டெக்ஸ்ட் ஃப்ரம் ஒன் லொக்கேஷன் டு அனதர் லொக்கேஷன், ஃபஸ்ட் செலக்ட் த டெக்ஸ்ட் டு பி காப்பீடு. சொன்ன மாதிரி அந்த எந்த டெக்ஸ்ட்டை நம்ம இது பண்ண போகிறோம் அதை செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கண்ட்ரோல் ப்ளஸ் சி, அங்கே எக்ஸ் கொடுத்தோம் வெட்டுறதுக்கு, இங்கே காப்பி தான் பண்ண போகிறோம், அதனால் கண்ட்ரோல் ப்ளஸ் சி ப்ரெஸ் பண்ணலாம். அல்லது காப்பி ஐக்கான் இந்த மாதிரி டபுள் ஐக்கான் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதை ப்ரெஸ் பண்ணிக்கலாம், கிளிக் பண்ணலாம், மவுஸ் வச்சு கிளிக் பண்ணலாம். அல்லது எடிட் மெனுவில் போய் காப்பிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் செலக்ட் ஆனவுடனே என்ன ஆகுதுங்க பார்ப்போம். எ டூப்ளிகேட் காப்பி ஆஃப் த டெக்ஸ்ட் இஸ் மேட் அண்ட் சென்ட் டு த கிளிப் போர்டு. அதில் கட் பண்ணதில் டோட்டலாக அந்த இடத்துல டெக்ஸ்ட் காணாமல் போய் கிளிப் போர்டுக்கு போயிடும். இந்த இடத்துல காப்பி எடுக்கும்போது இதோட நகல் ஒரு காப்பியை மறுபடியும் எங்கே போய் உட்காந்துருக்கு, கிளிப் போர்டில் போய் உட்காந்துருக்கும். டேக் த இன்சர்ஷன் பாயிண்டர் டு த நியூ லொக்கேஷன் டு பி காப்பீடு அண்ட் கிளிக் கண்ட்ரோல் ப்ளஸ் வி ஆர் பேஸ்ட் ஐக்கான் ஆர் எடிட் பேஸ்ட். அதே மாதிரி தான் எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல கொண்டு போய் மவுஸ் பாயிண்டரை வச்சு கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ப்ளஸ் வி ப்ரெஸ் பண்ணால் பேஸ்ட் ஆயிரும், அல்லது பேஸ்ட் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணால், அல்லது எடிட் மெனுவில் போய் பேஸ்ட்டுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி கொடுக்கலாம். பேஸ்ட்டுக்கு ஒரே கீபோர்டு தான், கட்டுக்கும் காப்பிக்கு மட்டும்தான் என்ன பண்ணுது, கீபோர்டு மாறுகிறது. அதை மட்டும் கவனத்தில் கொள்ள வேண்டும். த ரெக்யர்ட் டெக்ஸ்ட் இஸ் காப்பிட் டு த ரெக்யர்ட் லொக்கேஷன். எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல போய். த எடிட்டிங் ஷார்ட்கட் கீஸ் ஆர் கிவன் இன் டேபிள் 6.3. கட்டு காப்பி அண்ட் பேஸ்ட் ஐக்கான், அதுக்கான ஷார்ட்கட்ஸ் கீஸ் இது ஒரு சின்ன டேபிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் தெரியும். கட் பண்ணுறா இருந்தால் கத்திரிக்கான் படம் போட்ட ஐக்கானை கிளிக் பண்ணால், அல்லது கண்ட்ரோல் எக்ஸ். காப்பி பண்ணுறதுக்கு டு மேக் ஏ டூப்ளிகேஷன் ஆஃப் த டெக்ஸ்ட் வந்து இந்த ஐக்கானையும் கண்ட்ரோல் ப்ளஸ் சி ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணலாம். அடுத்தது பேஸ்ட் பண்ணுறது, ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல கொண்டு பேஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த ஐக்கான் எடுக்கலாம், அல்லது கண்ட்ரோல் ப்ளஸ் விங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணலாம். ஒருவேளை நம்ம தெரியாமல் எடுத்துட்டோம், அதை கேன்சல் பண்ணணும்னு நினச்சா அன்டூங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணலாம். கேன்சல்ஸ் த ப்ரீவியஸ் ஆப்ரேஷன் தட் வாஸ் பெர்ஃபார்ம்டு. இந்த ஆரோ ரிவர்ஸில் போகிற ஆரோவை ப்ரெஸ் பண்ணலாம், அல்லது கண்ட்ரோல் ப்ளஸ் இசட்டை ப்ரெஸ் பண்ணால் இதுக்கு முன்னாடி நடந்த சம்பவம் என்னாகும் வந்துடும், நிகழ்வு வந்து கேன்சல் ஆயிரும். இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக செஞ்சு பார்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் எளிதாக புரியும். அடுத்தது பேஸ்ட் ஸ்பெஷல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது என்ன ஸ்பெஷலுங்கிறத பார்ப்போம். When you move or copy information, the paste option is used to send the information as whole. But to move or copy only some aspects of the data, like only its formatting or only value, the paste special option is used. இந்த பேஸ்ட் ஸ்பெஷல் ஐக்கான் மூலமாக இந்த ஆப்ஷன் மூலமாக என்ன நடைபெறுகிறது அப்படின்னு பார்த்தா, when you move or copy selected text, the paste option is used to send the information as whole, but to move or copy only some aspects of data, like only for its formatting or any value. The paste special option is used. அதாவது காப்பி பேஸ்ட்டுக்கு பதிலாக வேறு என்ன ஆப்ஷன்லாம் பண்ண போகிறோம்னு நினச்சோம்னா பேஸ்ட் ஸ்பெஷலுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணும். இது எங்கே இருக்குது அப்படின்னா எடிட்டில் பேஸ்ட்டுக்கு அடுத்தால பேஸ்ட் ஸ்பெஷல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணால் பேஸ்ட் ஸ்பெஷல் டயலாக் பாக்ஸ் ஸ்க்ரீனில் அப்பியர் ஆகும். டு யூஸ் த பேஸ்ட் ஸ்பெஷல் செலக்ட் த டெக்ஸ்ட் அண்ட் அப்ளை மூவ் ஆர் காப்பி
then at the destination location click edit paste special or press control plus shift plus v. இது வரைக்கும் கண்ட்ரோலோட ஏதாவது ஒரு கீயை ப்ரெஸ் பண்ணியிருப்போம் அல்லது ஷிஃப்ட் கீயோட ஒரு கீயை ப்ரெஸ் பண்ணியிருப்போம். முதல் முறையாக கண்ட்ரோல் ப்ளஸ் ஷிஃப்ட் ப்ளஸ் வி ரெண்டையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணி வி பண்ணால் பேஸ்ட் ஸ்பெஷல் டயலாக் பாக்ஸ் ஸ்க்ரீனில் வரும். அல்லது அல்ட் கீயும் ஏஎல்டின்னு இருக்குது பார்த்தீங்களா, அது அல்டர்னு சொல்லக்கூடிய கீ, ஏஎல்டி கீ ப்ளஸ் இ அண்ட் எஸ் ரெண்டையும் சேர்த்து 3 கீயும் ஒரு ஃபிங்கரால் அல்ட் கீ, இன்னொரு ஃபிங்கரால் இ, இன்னொரு ஃபிங்கரால் எஸ்ஸை சேர்த்து ப்ரெஸ் பண்ணால் பேஸ்ட் ஸ்பெஷல் டயலாக் பாக்ஸ் ஸ்க்ரீனில் அப்பியர் ஆகும். The spaced special menu varies depending upon the origin and formatting of the text to be pasted. The spaced special menuல variety of options இருக்குது அப்படிங்காங்க. என்னென்ன அப்படிங்கப்பா, select DDE link from the paste special dialog box, dynamic data exchange. இந்த இருக்கு பாருங்க paste special dialog box, இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. DDE link, HTML, unformat supported, ஆஃபீஸ் ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர், நான் மாற்றி சொல்லிட்டேன், நீங்கள் ரெகுலராக இருக்கும் பார்த்துங்க. இப்போ டிடி லிங்க் அப்படின்னு எடுத்தால் டைனமிக் டேட்டா எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிற ஆப்ஷனு டயலாக் கிடைக்கும். இதன் மூலமாக என்ன நடக்குது, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு இந்த டாக்குமெண்ட்டை லிங்க் பண்ண முடியும். அதான் கீழே கொடுத்துருங்க. செலக்ட் த டைப் ஆஃப் த அப்ளிகேஷன் அண்ட் கிளிக் ஆன் த ஓகே பட்டன். செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்டா த காப்பீடு டேட்டா இஸ் பேஸ்டட் இன் டு த டாக்குமெண்ட் வித் த லிங்க். இதிலிருந்து இப்போ உதாரணமாக நம்ம டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டில் இருக்க இதை வந்து வேறு ஒரு எக்ஸல் டாக்குமெண்ட்டில் கொண்டு ஒட்டுறதுக்கு லிங்க் கொடுத்துடலாம். அப்படி லிங்க் கொடுத்துட்டு இங்கே நம்ம என்னெல்லாம் கரெக்ஷன் பண்ணுறோமோ அந்த கரெக்ஷன் பூரா அந்த டாக்குமெண்ட்டில் கேரி ஓவர் ஆக ஆரம்பிச்சிடும். அதில் செய்கிற இது பூராமே அங்கே கரெக்ஷன்ஸ் அந்த டாக்குமெண்ட்டில் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இதோட விளக்கம். சரிங்களா? ஓகே, இதோட இந்த ரெடியூஸ் சிலபஸில் இந்த பார்ட் உங்களுக்கு முடியுது. மீதி அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.